வண்டியில என்னடே? ஒண்ணு இல்ல சார், வாழை தாரு சார். ஐயா டவுட்டா இருக்கீங்க? வேணா ஒண்ணு பறிச்சறேன். பழத்தை சாப்பிடுங்க சார். வாழை தாருக்கு எதுக்குடே டார்ப்பா? அது என்ன மாதிரி கருத்துரு சார், அதுக்காக தான். என்ன சொன்னாலும் பழத்தை தின்னுட்டு பேசாம போவானா? என்னடே அரிசி ஒட்டி இருக்கு? அது ஒண்ணு இல்ல சார், ஏதாவது காக்கா குருவி தின்னுட்டு மிச்சத்தை ஒளிச்சு வச்சிருக்கு சார். கம்பி எடுறேன். கம்பி எடுத்துட்டான். சால கம்பியை நீட்டுடே. வண்டி எடுத்து போறானே. ஜீவனே. ஏய் ஆப்பா. ஆப்பறே. ஆப்புடா பின்னாடியே வரடே. ஏய், ஆப்பு அவன் வைக்கறயா? இந்த கட்டையடா. விவரமா சொல்ல வேண்டியதானே. இந்தரே. மானி அடி. சீக்கிரம் அடி. இந்தரே. பஞ்சர் அடிச்சு சார். சூப்பர் சார் நான் ரைஸ் கோட் பேசுறேன். 4.43 லாரி எஸ்கேப் சார். ஒரு லாரியை சேஸ் பண்ணி பிடிக்க தெரியல. டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து புட்டு சாப்பிடுறீங்களா? எந்த ரோட்ல போறான்? சார் சாமியார் மடம் சார். டேய் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சு போச்சு. நீ ஆரல் வாய்மொழி விட்டு வந்து வள்ளி ஷார்ட்கட்ல போயிடுற. ஐயா வள்ளியூர் ஷார்ட்கட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பையாரு குன்னு. யாரடே வண்டில? டேய் வழுக்க மாட்டேங்கற புதுசா இருக்கா? இங்க மாட்டாடே. ஹலோ. ஓகே சார். ஏய் செக் பண்ணி பாஸ் பண்ணு. 4.43 லாரில அரிசி கடத்துற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. லாரி தான் வருது. போட்டே. புலிமுட்டு இன்ஸ்பெக்டர் கோலா. நிறுத்து. ப்ராப்ளம். சார் ஆடு தாமஸ் வண்டி சார். டேய் நீ யாரே? புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் முறுக்குனாரு, தட்டி விட்டு வந்துட்டான். உங்ககிட்ட காசு வாங்குறோம்ல. குனிஞ்சு தானே ஆவணும். சரி கிளம்பு கிளம்பு. அந்தா போறா கிளம்பு. கிளம்பு கிளம்பு. டிபார்ட்மெண்ட் நல்லா விளங்கிடும். ஏய் ஏய் லாரி வச்சா. இந்த வண்டி வரல. நான் உன்கிட்ட சொன்னல. சார் வந்தா விட்டுறல. நாங்க எல்லாம் வரல. வரல சார். வரட்டே இந்த அம்ப்ரோஸ் யாருன்னு காட்டறடே. தமிழ்நாட்டு எல்லைய தாண்டறதுக்குள்ள போனண்டே அவன். கேரளா வந்து சேர்ந்துட்டான். கேரளா ஊரம்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இனிமே மலைப்பழம் சாப்பிடலாம். என்ன தோலா, ரைஸ் கோட் கிட்ட இருந்து வண்டி சூப்பரா எஸ்கேப் பண்ண, போலீஸ்காரனுக்கு பெப்பே காட்டின. இதெல்லாம் அடுத்த அவசரம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்படியே உன்னை கொண்டாடிடுவாண்ட. அப்புறம் உன் பொறுப்புல 10 வண்டியை கொடுத்துருவாண்ட. தோலா, இதெல்லாம் தில்லு இருக்கிற செய்யற தொழில்ட. மாசத்துல 4 லோடு எடுத்துன்னு வச்சுக்கா, உன் ஓட்டர் சைக்கிளை தூக்கி போட்டு காரே வாங்கிடலாம். 1 வருஷத்துல வீடே கட்டிடலாம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் தோலா. எங்க ஜெயிலியாடே? என்ன தோலா அப்படி சொல்லிட்ட? நம்ம ஆடு தாமஸ் என்ன ஜெயிலியா இருக்கான்? நம்ம கேரளா கடத்தல் மண்ண குட்டப்பல்ல குட்டப்ப அவன் என்ன ஜெயிலியா இருக்கான்? நம்ம புலியூர் சிலுவல்ல சாராய கிங் அவன் என்ன ஜெயிலியா இருக்கான்? அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல எல்லாரும் பாதி பேர் ஜெயில இருக்கணும் தோலா. இது பார்டர் தோலா. தமிழ்நாட்டுல இருந்து அரிசியை கடத்துறது, கர்நாடகால இருந்து ஸ்பிரிட்டை கடத்துறது, பொலியூர்ல இருந்து சாராயத்தை கடத்துறது தொழிலிட. இங்க வேற என்ன இருக்கு? கடத்தல் மட்டும் தான் ஒரே தொழில். நிறுத்துச்சால. நாத்தம் பிடிச்ச இந்த தொழிலுக்கு நியாயம் வேற பேசுறியாடே? என்ன வெட்டி கூறு போட்டாலும் இந்த தொழிலுக்கு நான் வரமாட்டேன். இங்க பாத்தியா, வயசான ஆளு ஒரு சாய கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கான். டேய் சால, நான் என்ன கனவோட வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? 10 பயல்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் பிஎடுக்கு படிச்சேன்.
வாத்தியார் வேலைக்கு நான் படிக்கிறப்போ ராத்திரி பூரா உட்கார்ந்து சார்ட்ட கிழிப்பேன் பாரு. அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள நான் ஒரு வாத்தியார நினைப்பறதாண்டி வந்துட்டு இருந்தேன். வாத்தியார் வேலை கிடைக்க லேட் ஆனதும் போலீஸ் வேலைக்கு போலான்னு புத்தியில தோணிச்சே தவிர தப்பு பண்ணணும்னு தோணல. டேய், இந்த நாட்டுல படிச்சவனுக்கு வேலை கிடைக்கலன்னா பாழா போறது அவன்லடே, இந்த சமூகம் தான். இத பாருடே சாலை, உன்னோட இந்த கடத்த தொழிலுக்கு என்ன கூப்பிடாத. உன்கிட்ட நல்ல மனசு இருக்கு, அதுக்காக தாண்டி உன்னை காப்பாத்தின. என்னோட ஒரு நண்பன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது இல்லடே, ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சுந்தரத்தோட மனசுக்குள்ள நீ நண்பனா வந்துட்ட. உனக்கா என் உயிரை கூட கொடுப்பேன், ஆனா இந்த கடத்த தொழிலுக்கு மட்டும் என்ன கூப்பிடாது. நான் படிச்சோண்டே, படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு, படிப்புக்கு மரியாதை இருக்கடே. அண்ணா ஒரு சிகரெட் அண்ணா. இப்படி வியாபாரம் நடக்கிறத வந்து நேரம் வச்சுக்கடே. அறிவு இருக்கா உனக்கு? பேச்சு போட இந்த பக்கம். அண்ணா ஒரு சோடா. சொல்லிட்டு இருக்கல, அதை எடுத்துக்க. இப்ப போறியா இல்லையா? அண்ணா எனக்கு தெரிஞ்சவன் தான். யார் உங்களுக்கு தெரிஞ்சவனா? சரிவா இருங்க தூக்கிட்டு போங்க. சரி, உன முதல்ல இவனுக்கு குடிக்கிறதே முக்கு கலந்து வச்சிருக்கானு பாரு. அவனுங்களை சொல்லணும். என்ன பண்றேன்? எல்லாரும் பாக்குறாங்கண்ணா, நீங்க படிச்சவரு என்ன முட்டாள்தனம் பண்றீங்க? அண்ணா அண்ணா என்ன பண்ற? அண்ணா விடுங்க, இதெல்லாம் நீங்க படிச்ச சர்டிபிகேட் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இது உங்களோட வாழ்க்கை, இதை தூக்கி போடுறீங்களே நீங்க. ஆசையா கட்டி வச்ச கோட்டை எல்லாம் பாழா போச்சு. சொன்னா கேளுங்க அண்ணா. அக்ரி டிபார்ட்மெண்ட்ல 4000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். எனக்கு வேலை இல்லட்டா. எனக்கு வேலை இல்லட்டா. என்னன்னா என்ன சொல்ற? நடக்காது. லிஸ்ட்லயே உன் பேர் இல்லட்டா. அண்ணா படிச்சு பாடா போயிட்டா. ஏஜி பாராயிடுச்சாண்டா சொல்றேன். ஏஜி பாராயி 4 நாளாச்சாண்டா சுத்தர. 4 நாளாச்சா. அண்ணா அழாதண்ணா, அழாத. நீ சொல்லு சுத்தர, நான் எத்தனை இன்டர்வியூ போயிருப்பேன்? ஆமா. எத்தனை எக்ஸாம் எழுதிருப்பேன்? ஆமா ஆமா. எவ்வளவு ரைட் லிஸ்ட்ல வந்துருப்பேன்? ஆமாண்ணா. இவங்க என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டு என்ன குத்தம் சொல்றாங்க சுத்தர. இது நான் ஏன் குத்தமா சுத்தர? இல்லண்ணா சுந்தரம், எங்க அப்பா தினக்கூலி வேலை பார்த்து தாண்டா எங்களை படிக்க வச்சோம். மாசத்துக்கு ஒரு நாள் தாண்டா சுந்தரம் 3 வேலை சோறு. காய்ச்சி தாண்டா குடிப்போம். அதனால படிச்சவனே, படிச்சு காமிச்சவனே, டிகிரி டிப்ளமோ எத்தனை படிப்பு எல்லாம் இந்த வேலைக்கு தான். ஐயா என்ன பண்ண? எல்லாத்துக்கும் வழி இருக்குடா. போறே என் வயசு இத போய் எங்க தீயில போட்டு கொளுத்துடு. கவர்மெண்ட நம்பி வேலைக்கு காத்திருக்காரு. இந்த கல்வி வெட்டி சாதன ஊர்ல படிச்சவனுக்கு வேலை இல்லடே. போடே போ. இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த புத்தகத்தை உன்னை சாக வாடா சொல்லி கொடுத்து
ஏய் வேலை கிடைக்கல செத்தா போவாங்க போன வேண்டிய செத்து கூட்டிட்டு போக வேண்டியதானா அட பாவி பாருடா அவன் பெத்த மக்களை விட்டுட்டு போறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலனா செத்தா போயிடுவாங்க பாருடா பாரு நானே என் மக்களை உனக்கு மக்களுக்கு நாங்க இருக்கமா அண்ணன் நாங்க இருக்கமா உடைய அனாதையா விட்டுருவோமா ஆமா ஏய் சுந்தரம் வாடகை தம்பி உனக்கு செய்தி தெரியுமா நம்ம கலைக்கால ராபர்ட் இல்ல அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுடே எனக்கு முன்னாடி பதிஞ்சவன் முன்னாடி நம்பர் அடுத்து எனக்கு தானே வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன் எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிருப்பே லட்சுமி கொஞ்சமாவது சாப்பிடுமா போலீஸ் அங்க விட்டு சார் என்ன பண்றீங்க நீங்க யாரு நான் தான் சுந்தரம் வீட்டு மேல உங்க அப்பா கடன் வாங்கியிருந்தாரு ஞாபகம் இருக்கா மூழ்கிருச்சியா இது ஜப்தி நோட்டீஸ் 14 நாள் கோர்ட் டைம் கொடுத்துருக்கு என்ன வேணுமோ செய் இல்லனா கோர்ட் உங்க வீட்டை ஏலம் போடும் ஒட்டிட்டியா சில எடுத்துட்டியா வாங்க ஆமா எவ்வளோட கேட்ட 3.5 லட்சம் தான் 3 லட்சம் என்ன 4 லட்சம் தரேன் நீ எனக்கு வட்டியே தர வேண்டாம் ஐயோ இல்ல வட்டி நான் கொடுத்துருவேண்ணா இந்த பாருடே நீ எனக்கு அசல கூட தர வேண்டாம் பேசாம வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துட்றே இல்லைண்ணா முடியாது ஏன்பா என் அப்பா அம்மா சமாதி வீட்டுக்கு பின்னால ஐயோ சென்டிமெண்டா பேசாதடி தக்காளி பிதிங்கி போயிருவான் இத பாரு மேற்கொண்டு ஒரு 50,000 ரூபாய் தர்றேன் பஞ்சாயத்து தலைவரை பார்த்து பேசி பக்கத்துல இருக்க கலர் தொட்டில புதைச்சுடு ஏண்டே பேங்க்கார ஜப்தி பண்ண வரும்போது உங்க அம்மா அப்பா வேணா லாக்கர்லயே கொண்டு போய் வைக்க போறடே தம்பி மீட்டிங் ஃபெயிலியர் ஒரு குவார்டர் சொல்லிடு அப்படியே பணத்தையும் கொடுத்துரு என்னடா நீ என்ன அடிக்கா சார் நீ உட்கார் நான் பாத்துறேன் டேய் அடிடே 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 என்ன அடிக்கா சார் என்ன அடிடா சார் அடி டேய் போடா அடிக்காதே. போடா என்ன தோலா இவனோட பிரச்சனை என்ன சுந்தரம் இவங்கிட்ட ஹடைய போய் கடன் கேட்ட இன்னைக்கு நல்லதுக்கு காலமே இல்ல பிரதர் நீங்க 3 பேரும் கூட்டறியா போடங்கனால வாட்டர் பாக்கெட் குடிச்சு போத டேய் ஆப்ப போய் சரக்கு பிடிச்சிட்டு வாடே ஏய் ஏய் 3.5 லட்சம் தானே நான் தரேன் தோலா நண்பனுக்காக இத கூட செய்ய மாட்டேனா கிடைக்குமா தோலா கிடைக்கும் கிடைச்சாச்சு சால சொல்றேன்ல உடம்பு கிட்டா மனசு கெட்டுரும் மனசு கிட்டா உடம்பு கெட்டுரும் கெட விடக்கூடாது அதுக்காக கட்டிங் போடுறோம் ரூம் போடுறோம் யோசிக்கிறோம் டேய் சரக்கு ஊத்துடே நீ ஊருகா எனக்கு மந்திரியாரே ஏய் யாருடே நீ
சேர நாட்டு கலைஞன் பக்கத்தில் கூத்தாட வந்திருக்கிறேன் போட்ட போதை இறங்கி விட்டது. சற்று சோமபானம் கொடுக்க முடியுமா? கலைஞங்கிற சும்மா கம்பீரமா கேக்குறது இல்லையா? யார் அங்கே? குதிரை கூட்டும் 6 புள்ளை கொண்டு வா இங்கே. 6 எதுக்குடா? என் அரசவைக்கும் அந்த புறத்து ராணிக்கும். ராணியா? எங்க? மதுரை ஜமீனையே நட்சத்திர மயக்கினவ, கேரள தம்புராவ கிறங்க விட்டவ, ஹைதராபாத் நிஜாமனே. 6 புல் இல்லடே, 10 புல் எடுத்துக்கோ. ஃபுல்லா குடிக்கிற. என் நண்பனுக்கு இந்த சாங்கை டெடிகேட் பண்றேன். அப்ப வண்டி ஆஃப் பண்ணு. ஆமா, இங்கதான். சுந்தரம், பணம் கேட்டல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, பணத்தோட வந்து. சால மணி 1, இந்த நேரத்துல போய் பணம் கேட்க போற? இந்த நேரத்துல தாண்டா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருப்பான். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அண்ணன் ஒரு மேட்டர் ஸ்டார். வேண்டாடே சால, இந்த நேரத்துல கேட்காதடே. டேய் சுந்தரம், இது என் பங்காளி வீடுடே. எந்த நேரத்துல வேணாலும் சால கதவை தட்டுவான், எவ்வளவு பணம் வேணாலும் கொட்டுவான். ஆடு தாமஸ். என்ன சொல்ல வரேன்? மூடு தாமஸ். இருடே, சாலையோட பவரை பாருங்க. மார்கழி மாசம் வேலையை பாக்குறது விட்டு சத்தம் படாதீங்க. சாலை வந்துருங்க. நம்ம பல தடவை சாப்பிட்ட குல்பி. ரோசி, நீயா? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், இப்ப ஒரு சினிமா ஸ்டார். ஆமா, என்ன துண்டும் முண்டும் என்ன நாடகம் நடிக்கிறதெல்லாம் போறது இல்லையா? தாமஸோட அப்படியே செட்டில் ஆயிட்டியா? சரி சரி, என் பங்காளி கூப்பிடுறே. இங்க பாரு சால, இங்க வந்து கத்திர வேலையெல்லாம் வச்சுக்காத. காலையில மில்லுக்கு போய் பாத்துக்க. என்னது? நானா? சாலையா? நீ சொல்றியா? ரோசி, கொஞ்சம் யோசி. 4 மாசத்துக்கு முன்னாடி ஆனந்த் தட்டுல இன்டர்வல்ல நேந்திரமலை கட்டி ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ரூமை போட்டமே ஒரு ஆட்டோ மோகன்லால் பாட்டுக்கு, சுந்தரி சுந்தரி அனக்கு நக்கு. என்னம்மா கள்ளி, மறந்துட்டியா? ஆமா, ஆடு தாமஸ் வீடு இன்னும் பயப்படுறியா? நானும் அவனும் ஒரே கிணத்துல பால் குடிச்சவங்கம்மா, நீ அதை பத்தி கவலைப்படாத. வந்து வழி மறந்துடும், உங்கள்கிட்ட அப்புறம் வச்சுக்கிறேன். ஆடு தாமஸ், என்னடா கும்பல துணியை பிடிச்சி இழுத்துட்டு இந்த நேரத்துல எதுக்குனே வந்த? ஆடு தாமஸை அசிங்கப்படுத்துற? ஆடிங்க. சாரி தாமஸ், நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்ன 3 லட்சம் ரூபாயா? என்ன 300 ரூபாய் மாதிரியா கேக்குற? இங்க தாமஸ் கள்ள நோட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானா? என்ன தாமஸ் இப்படி பேசுற? உனக்காக ராத்திரி பகலா உழைச்சி கஷ்டப்பட்டு எவ்வளவு கொடுத்துருக்கேன். எனக்கு நீ சம்பாரிச்சு கொடுத்தியா? டேய், நான் தான்டே உனக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். சம்பாதிச்சது ஏன் மூளைடே, மூளைட்டவனே. நாயினு கொஞ்சனா ஏன் மூஞ்சியா நக்குயோ. ஏய் தாமஸ், சாலை வெட்டி வச்சிட்டலடா. உன்னை உதைக்கிறேன்டா, உன்னை கொல்லாதே. டேய் கொல்லுடா. அவரு விடுதலா, அவ அடிக்கிடுதலா, அவ அடிக்கிடுதலா. பாடி உள்ள அவரு விடு. அதோ புட்டிட்டு நாய் அவுத்து விடுடி. டேய் சாலே, இது கரெக்ட் விடுதலா. என்னடே? எலும்படி. நாளைக்கு ஒண்ணு விடுகிறேன். நாளைக்கு ஒண்ணு விடுகிறேன். எனக்கு தெரியும், விடுங்க. ஏத்தி விட்ட ஏடியா எட்டி உடைச்சிட்டாண்டி. இது ஒரு நாளைக்கு தெரிஞ்சு வராண்டி. தெரிஞ்சு வராண்டி. அடிச்சு பழம். அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கணும். தோலா இல்லனா சால பாடுபட்டது வீணா போயிடு. அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கணும். விட, நான் நடப்பேன். பத்தியா சுந்தரா, இந்த அரமுலகாரன் என்ன சொல்ற பாத்தியா? நாளைக்கே நீ கூப்பிட்டு வச்சுக்க, உடனே பள்ளடிச்சுட்டு போயிடுவா. போயிடுவா. சாலையே அடிச்சிட்டான்ல, சாலையே அடிச்சிட்டான்ல, சாலையே அடிச்சான். டேய் சாலை, என்னடே பண்ற? டேய் வலிக்குது தோலா, நெச்சு வலிக்குது தோலா. இவன் முதல்ல வாங்கினல அருகி நான் தான் டிரைவர். இவனுக்காக தமிழ்நாடு போலீஸ்கிட்டு கேரளா போலீஸ்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு எத்தனை குத்து வாயிருப்பான் தெரியுமா? காலு போச்சு தோலா, என் காலு போச்சு தோலா. என் காலு போலடா அவன் உயிர் போயிருக்க, அவன் உயிர் போயிருக்க. அதை விடா சால, அதை விடா சால. டேய் ஆப்ப,
நம்ம கேட்டா உடனே பணம் கொடுக்கறதுக்கு எவன்டா இருக்கான் போ சொல்றேன் எவன்டா இருக்கான் முழுசு நம்பிட்டோமோ ஏடா இப்படி நம்ம முட்டா வாழ்ந்துருக்க வேடா எவனுமே இல்லையா நமக்கு யாருமே இல்லையா நமக்கு நண்பனுக்கு ஏதாவது செய்யணுமேடா நண்பனுக்கு ஏதாவது செய்யணுமேடா தோலா இவ்வளவு நகை போட்டுக்கான இதெல்லாம் வச்சு எது செய்யலன்னு நினைச்சிடாது தோலா இதெல்லாம் கவருக்கு தோலா கவர் பண்றதுக்கு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தோலா நீ எவ்வளவு பணம் கேட்ட 3.5 லட்சம் தானே இந்த 1.5 காலை வச்சுக்கிட்டு எதையாச்சும் பண்ணி உனக்கு நான் பணம் தரேன் அந்த வீட்டை மீக்கிறோம் டேய் அப்பா உடனே ரூம போறேன்டா ஒரு கட்டிக்கு போறேன்டா யோசிக்கிறேன்டா ஆமாடா ஒத்த வார்த்தையில சொல்லு நம்ம 2 பேரும் சேர்ந்து சர கடத்துவோம் மரே என்ன சொன்ன இந்த நன்றி கட்ட ஆடு தாம செய்யற தொழில நீயும் நானும் சேர்ந்து செய்ய முடியாதா நீ வேண்டாம் அதை ஞாபகப்படுத்தாத சால பணம் சால பணம் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் புரிஞ்சு போச்சு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா யாருடே நீ எங்கேயோ பார்த்த முகமா இருக்க ஆடு தாமஸோட பாத்துருப்பீங்க அந்த ஈனப்பைய ஆளா நீயே பாத்துடே என் ஹிட் லிஸ்ட்ல இருக்கீங்க சார் என் பேரு சுந்தரம் நீ யாருடே சாலையோட ஃப்ரெண்டு இன்னொரு கேப்பாருன்னு சொல்லு என்ன விஷயம்டே சார் நாங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அதுல நீங்க எங்களுக்கு பார்ட்னரா வரணும் பார்ட்னரா நானா அப்படி என்ன பிசினஸ் டே ஸ்பிரிட் கடத்த போறோம் போலீஸ்காரங்கிட்ட வந்து ஸ்பிரிட் கடத்த போறேன்னு சொல்றேன் 5 நிமிஷத்துல உன் ஜாதகத்தையே சொல்லிடுவேன் தக்கல ஐயாப்புள்ள சிவசமூகம் உங்க பழைய பேரு கன்னியாகுமரி உபகாரவாத தேவாலயத்துல ஞானஸ்நான ஆகி அம்பரோசா மாறிட்டீங்க தெரியும் படிச்சது சென்ட் பீட்டர்ஸ் முத போஸ்டிங் திருநக்கரை ஒத்த சம்சாரம் 2 குட்டிய களியக்காவளையில வீடு மீனாட்சிபுரத்துல சின்ன வீடு எந்த வீட்டுல படுத்து கிடந்தாலும் அதிகாரிகளுக்கு கொடுத்த பணத்தை எப்படி திருப்பி எடுக்கிறதுனே யோசனை சரிதானே சின்ன ஜாதகம் நீ யாருன்னு கேட்டா நான் யாருன்னு சொல்ற டியூட்டில இந்த அம்ப்ரோஸ் யாருன்னு தெரியுமாடே நல்லா தெரியும் சார் இந்த ஸ்டேஷனுக்கு வரதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அதுக்காக என்ன டியூட்டி பாக்குறீங்கன்னு நல்லா தெரியும் போலீஸ்காரங்கிட்டே பேரம் பேசுறீங்களோ தப்பா பேசாதீங்க இது பேரம் இல்ல பார்ட்னர்ஷிப் மத்தவனுக்கும் சுந்தரத்துக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான் டிரான்ஸ்ஃபருக்காக நீங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்க வேண்டாமா அது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் தானே ஒத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன் ஒத்துக்கலனா நான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு தான் லாஸ் டேய் அம்ப்ரோஸ் டே கலியாகாவில செக் போஸ்ட்ல கேட்டு பாரு பீசர காத்து நின்னுட்டு போவோம் காத்து நிக்கட்டும் சார் கடத்தல் நிக்காது என்ன மீறி கடத்துவியோ ஓ கடத்துவனே அப்படி உங்களை மீறி நான் கடத்திட்டா என்னோட டீலுக்கு நீங்க ஒத்து வருவீங்களா கடத்துடே மாட்டான்னு வச்சுக்க மக்கா அங்கேயே போட்டு தள்ளிடுவேன் என்னடே பேசாம போற பயந்துட்டியோ இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு களியக்காவல செக் போஸ்ட என்னோட ஸ்பிரிட் கிராஸ் பண்ணும் முடிஞ்சா சார் வண்டியை செக் பண்ணி 1 மணி நேரம் ஆகுது போலாம் யாருடா நீ 12 மணிக்கு முன்னாடி எந்த வண்டியை செக் போஸ்ட் தாண்ட கூடாது போடே கடத்திடுவானா அதையும் பாக்குறேன் ஏய் யாடா அது ஒரு வண்டி மட்டும் முன்னாடி வருது நீ பேசாம இரு வண்டில இல்லடா சார் ஐஸ் சார் இறங்குடே வண்டி ஆஃப் பண்ணி இறங்கு கீழ இறங்குடே இறங்குடேன்றா போ வண்டி தர ஏறி பாருடே நல்லா தேடி பாருடே சார் லேட் ஆனா ஐஸ் உருகி போகும் சார் ராத்திரி 12 மணிக்கு எதுக்குடே ஐஸ் சார் மீனுக்கு வாங்கிட்டு போறேன் சார் மீனுக்கு
ராத்திரி 12 ஆமா மணிக்கு சார். டேய் ஒரு ஐஸ் இழுத்து கீழே போடு சார் ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும் சார். போச்சு. தல்லே ஒளி இது என்னடா ஐஸுக்குள்ள பாக்கெட் சார் நான் ஐஸ் தான் பாக்கெட் கொண்டு வரல சார். என்னடா இது தெரியாது. என்னடா இதுன்றா? ஐஸ் மட்டும் தான் யாருடா அது? யாரோடதுங்கறல்ல? யாருடா அது? யாரு? மாட்டிக்கிட்டானா? மாட்டிக்கிட்டானா? சுந்தரா இந்த அம்ப்ரோஸ் கிட்ட. ஏய் செக் போஸ்ட் தூக்க. காத்து நிக்கும் சார், கடத்தல் நிக்காது. யாருகிட்ட? நிறுத்து வணக்கம் சார். வாடே புது கிரிமினல். என்னமோ பெருசா சவால் விட்டா ஸ்பிளிட்ட புடிச்சிட்டேன்ல. பிடிச்சிட்டீங்க சார். கரெக்டா வாட்டர் பாக்கெட்டை பிடிச்சிட்டீங்க. என்னடா அப்ப ஐஸ் ஃபேக்டரிக்கு லோட் அடிக்க போறேன்ட்டு ஐஸ் மேல குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. வாடங்க. இவர்தான்ப்பா உட்கார சொன்னாரு. என்னடே சொல்ற? வாட்டர் 0 டிகிரில ஐஸா மாறும். ஸ்பிரிட் ஐஸா மாறணும்னா -120 டிகிரி வேணும். 10ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருப்பாங்களே, படிக்கலையா? பேசிக் சயின்ஸ் சார். சார் தோலை படிச்சவன் சார், தோலை படிச்சவன் சார். கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சுக்கிறேன். அப்போ ஸ்பிரிட்டிங்கடே. ஸ்பிரிட் சேஃபா பார்டரை கிராஸ் பண்ணி கேரளாக்கு போயிடுச்சு. இனிமே உங்களால பிடிக்க முடியாது. வெறும் 4 வாட்டர் பாக்கெட்டுக்காக லட்சக்கணக்கு ரூபாய் ஸ்பிரிட்டை இப்படி அநியாயமா விட்டுட்டீங்களா சார்? ஏய் டேய் என்னடா சொல்ற? என்ன சொல்ற? பதறாதீங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மணி ஆட்டிக்கிட்டே ஒரு வண்டி போச்சே, ஃபயர் சர்வீஸ். தோலா சங்கு ஊதிக்கிட்டே போயிருக்கான் சாருக்காக. அது ஃபயர் சர்வீஸ் இல்ல சார், சுந்தரம் ஸ்பிரிட் சர்வீஸ். எங்கடே புடிச்ச இவனை? ஆளு விவரமா இருக்கான். ஓ